எங்கள் வீட்டில் 9 நாளும் நவராத்திரிக்கு விளக்கேற்றணும், சாமி கும்பிடணும் அப்படின்னு நான் நினச்சிருந்தேன். அதனால் மீன் எதுவுமே நான் வாங்கலை. அதனாலயோ என்னவோ தெரில, பூனைக்குட்டி வீட்டில் சாப்பிடவே இல்லை. பூசுக்கு சோறு வச்சாலும் சாப்பிட மாட்டேங்குது, ஒரு பருக்கு கூட ஒன்றும் திங்க மாட்டேங்குது, பாலும் குடிக்கல. அதனால் ரொம்பவே பாவமாக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் எங்கள் வீட்டு பக்கத்துலோட மீன் வண்டி போகுமா, அந்த மீன் வண்டி போகிற நேரம் பார்த்து மியாவும் என்னை கூப்பிட்டுட்டே இருக்கும், வெளியில் வா வெளியில் வான்னு. அதுவும் இல்லாமல் இன்றைக்கி ரொம்பவே பாவமாக மலையிலேயே உட்காந்துருந்து அந்த வண்டிக்காக எதிர்பார்த்துட்டு நின்றுட்டு இருந்துச்சு. அதனால பாவமாக இருந்துச்சு. செல்லத்தையுமே இப்படி விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கையில் ஒரு 20 ரூபாய் எடுத்துகிட்டு போயிட்டு நானும் பூசும் ரொம்ப நேரம் கால் கடுக்க மலையிலேயே நின்றுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் மீன் வண்டிக்கார அண்ணனும் வந்தாங்க. அந்த அண்ணன் தலை எதுவுமே இல்லமா அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பெரிய மீனா 4 என்ன கையில தூக்கி தந்துட்டாங்க. சரி நான் இந்தாங்க இந்த காசை வச்சுக்கோங்கன்னு சொன்னதுக்கு இதுக்கு எதுக்குமா காசு, குட்டி பூனைக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க மலையாளத்துல. எனக்கு அம்புட்டு சந்தோஷமா இருந்து, என் கடவுளே வந்த மாதிரி இருந்து என் பூனை குட்டிக்காக. வீட்டுக்குள்ள கொண்டு போயிடாத மக்களே, வீடெல்லாம் நீட்டா இருக்கு அப்படின்னு சொல்லி விட்டுருக்கேன். பயவில்லைக்கு மீனை கையில கொடுத்ததுமே தூக்கிக்கிட்டு எங்க ஓடுது தெரியுமா, கிச்சன்ல அந்த சிலிண்டருக்கு பின்னாடி போய் உட்காந்துருந்து தின்னுட்டு இருந்துச்சு. அடப்பாவி இங்கேண்டா வந்த அப்படின்னு இருந்துச்சு. அதுக்கப்புறமா சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்த மீன் எடுத்துட்டு வந்து கபோர்டுக்குள்ள போய் உட்காந்துருக்கு. சரி